இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். தேவாதி தேவனே, அப்பா நீங்கள் நல்ல ஆராதனையை எங்கள் கண்கள் காணவும் காதுகள் கேட்கவும் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அபிஷேக நாதரே, அப்பா உமக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோஸ்திரம். எங்கள் பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்த தகப்பன் அப்பா, இந்த இடத்துல யார் யார் வந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் இந்த இடத்துல எந்த தடையும் இல்லாமல் வந்து சேருவதற்கு நீங்க கிருபை செய்கிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறதுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை அழைத்த தேவன் அப்பா, உம்முடைய அன்பை ஆண்டவரே ருசி பார்த்த நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புறதுக்காக சோஸ்திரம். ஆவியானவரே, இந்த இடத்திலே நீங்கள் அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்புறதுக்காக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்திலே நிரம்பி வழிகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக அப்பா. உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா பிரசன்னத்தின் ஆளுகளை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. துதி ஆராதனை உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே அப்பா. வாத்தியத்தை வாசிக்கிற மகனை உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க நடத்துங்க, நீங்க செயல்படுங்க ஆண்டவரே அப்பா. நேர்த்தியாக வாசிக்க மகனுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா. இன்னுமாக ஆண்டவரே பாடல் பாடுகிற சகோதரியை உடைய கரத்திலே தருகிறேன். கர்த்தர் நீங்க அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்பா பாடல் மூலம் ஆண்டவரே வசனத்தின் மூலம் எங்களை பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுங்க ஆண்டவரே அப்பா. இந்த வார்த்தையை உடைய கரத்திலே தருகிறேன். வார்த்தை ஆண்டவரே, வார்த்தை பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எல்லாரும் வந்தது நல்லது என்று ஆண்டவரை சொல்லத்தக்க வகையிலே அப்பா உடைய வார்த்தையினால் திருப்திப்படுத்துறதுக்காக உமக்கு சோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. பிதாவே துதிக்கிறோம். நம்ம தாமே அவனுடைய சமூகத்திலேயே ஆண்டவரங்களை இந்த இடத்திலே கூட்டி சென்றிருக்கிறார். நாங்கள் தாமே அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். பாடல்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. அவர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்த எங்களுடைய நேசராக இருக்கிறார். அவரை நாங்கள் தாமே உண்மையோடும் மனத்தாழ்மையோடும் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து முழு மனதோடு நாங்கள் தாமே ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஆண்டவரை நாங்கள் சோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் இந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் தாமரை பிரசனத்திலே இந்த இடத்திலே கர்த்தர் இறங்கும்படியாக உடைய வல்லமை நாள் கர்த்தர்களை நிரப்பும்படியாக நாங்கள் தாமே அவரை நாங்கள் செலுப்போம். அப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரை எங்களை காத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களை ஏந்தி கொண்டு வந்த எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பணி போல ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் ஆண்டவரே பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா நீர் தாமே ஆண்டவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும்
எங்களுக்கு ஆண்டவரே ஊற்று தண்ணீராய் இருந்து ஜீவ தைலமாய் இருக்கிற உம்முடைய தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரே நீர் யுத்தங்களை ஆண்டவரே மேற்கொண்டு ஆண்டவரே நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு முன்னதாக நின்று ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரே ஊற்று தண்ணீராய் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே எங்குதையா, வரவேண்டும்
பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாயிருக்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாயிருக்கின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
மகிமை எங்கள் மத்தியில் இறங்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே, உம்முடைய ரத்தமுடைய வசனம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய தழும்புகளினால் உண்டான சுகம் பலன் எங்கள் மேல் கடந்து வருகிறது. அவருடைய சரீரத்தில் விழுந்த ஒவ்வொரு அடிகள், ஒவ்வொரு காயங்கள் மூலமாகவும் எங்களுடைய எல்லா வேதனைகளும், கண்ணீர்களும், கஷ்டங்களும், எங்களுடைய எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தினால் அவை அகன்று போகிறது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். வசனம் சொல்லுகிறபடி மெய்யாகவே அவர் எங்களுடைய எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான தண்டனையை அவரிடத்தில் ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, தகுதி இல்லாமல் இருந்த எங்களை தகுதிப்படுத்தும்படியாக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து கொண்டார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் இடறி விழுகிற பொழுதெல்லாம், நாங்கள் தடுமாறுகிற பொழுதெல்லாம், நாங்கள் சறுக்குகிற நேரமெல்லாம் அவர் எங்களை தூக்கி எடுத்து கரம் பிடித்து அவர் நிறுத்துகிறவராயிருக்கிறார். நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடி உங்களுக்காக, எங்களுக்காக உங்களுடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை எடுக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி, கர்த்தாவே நாங்கள் சறுக்கி விழுந்து விடாதபடி, கர்த்தாவே நாங்கள் விழுந்து பொழுதெல்லாம் நீர் எங்களை தூக்கி எடுத்து கண்மலை மேலே மறுபடியும் நிறுத்தி இருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் வருகிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. நம்முடைய வல்லமுள்ள கரம் தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் எங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் சீக்கிரமா don't use the washroom, okay? So that's the issue. So we're going to finish quick today. Hallelujah. 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 ஆனா சோதனை என்ன தெரியுமா? ஒரு வாஷ்ரூம் பிரச்சனை வந்தாதான் எங்களுக்கும் பிரச்சனை. ஸ்னோ டயர் இல்லாட்டி தான் ஸ்னோவும் கட்டும். அப்படிதான். இது என்ன சொல்றது, இந்த உலகம் வந்து அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கேன். எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து கொண்டிருக்கோம். நாங்கள் நேர் வழியில போனாலும் எல்லாம் ஆப்போசிட்டா தான் வரும். அப்ப இந்த ஆப்போசிட்டா வர்ற இந்த வழியில நாங்கள் எப்படி அதை மேற்கொள்ளலாம், நான் இன்னைக்கு சீக்கிரமா நான் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் ஒரு 20 நிமிஷத்துல ஒரு 15 பாயிண்ட்ஸ் தரப்போம். சீக்கிரமா நீங்க அதை எழுதி கொள்ளுங்க, கேட்கறேன்னா கேளுங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நாங்க எப்படி ஜெயம் கொள்றதுன்னு சொல்லி வேதத்துல என்ன சொல்றது,
நாங்கள் செய்திகளை தேவனுடைய வசனத்திலையும் கேட்கலாம், தேவனுடைய வசனத்தின் மூலமா மாத்திரம் கேட்கலாம், அதில் இருக்கிறதான சம்பவத்திலையும் பார்க்கலாம். அங்க ஒரு நபருடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை செய்தார்னு பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் பல வசனங்களை கொண்டும் கர்த்தர் எங்களோட பேசலாம். இப்படி அநேக விதமாய் கர்த்தர் எங்களோட பேசலாம். இப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன திரும்ப செய்ய போறோம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர், பழக்கப்பட்ட நபர். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சித்தமா இருந்தார், அது அவர் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சித்தமா இருந்தார்னால் அதை அவர் செய்வார். இப்ப நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணுமா இருந்தா அதை நாங்க செய்யணும். நாங்க மீறுகிறதுக்கு இடறுகிறதுக்கெல்லாம் அவர் காரணம் இல்லை, நாங்க தவறுகிறதுக்கு அவர் காரணம் இல்லை. அப்ப இப்படி காரியங்களை எப்படி மேற்கொள்ளுகிறதுன்னு சொல்லி நாங்க இந்த கால நேரத்துல பார்க்க போகிறோம். நாங்க திருப்பிக் கொள்வோம். முதலாவது பகுதி 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். நீங்க சீக்கிரமா வாசிங்கன்னா சீக்கிரமா விட்டுருவேன். 1 Samuel chapter 17 verse 37. So we're going to see a character. And what does that character means? So how this character belong to God? There's a lot of ups and downs. There's a lot of ups and downs in his life. But what he choose in our life, when the ups and downs, when we fell, sometimes a lot of time we falling, not the physical, from spiritually, but all that times God beside us, He is with us, and then He just grab us. He just grab, and where He put? On the rock. Not the money. He put back on the rock. Then we can stand there. So 1 Samuel chapter 17 verse 37. 1 Samuel 17:37 டக்கர் வாசிங்க பாப்போம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஓகே, இங்க இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு தாவீதோட இப்ப தாவீதோட சண்டை பிடிக்க யாரும் வரல, தாவீது தான் இப்ப சண்டை பிடிக்க போறான். தாவீது சண்டை பிடிக்க போறது யாரோட? ஒரு பெரிய ஒரு ராட்சதனோட சண்டை பிடிக்க போறான். அந்த நேரத்துல தாவீது என்ன சொல்றான்? பெரிய பெரிய சிங்கத்துடைய கைக்கும் கரடியுடைய கைக்கெல்லாம் என்ன தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கையில என்ன தப்புவிப்பார். இதுல அவன் என்ன, இப்ப இந்த முதலாவது பாயிண்ட்ஸ், அவன் தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றுதான் இதனுடைய கருத்து. அவன் கர்த்தர் மேல். Can you read in English? David said, "Moreover, the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, He will deliver me out of the hand of Philistine." And Saul said unto David, "Go, and the Lord be with thee." You know, the Palestine is not a big deal for me. He saved me from the lions and the bears. So this Palestine is not a big deal for me. I can overcome. But his faith, his full strength on God, not from his own physical or own strength. No, he has his trust on him. He put his faith from God. So he said he will deliver from this Palestine. I don't care about anything. On the second point, சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனம், Psalms 9 verse 1. இரண்டாவது பாயிண்ட்ஸ், Psalms 9:1. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றார் தாவீது? இரண்டாவது பாயிண்ட்ஸ் இதுதான். தனக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் தன்னை அவன் பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டான்.
தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டான். தன்னால இது நடந்தது, தான் இதை செய்து முடிச்சுட்டேன். நாங்க என்ன செய்யறோம், சில நேரம் ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டா அப்படி கொள்ளரை தூக்கிட்டு சொல்லுவோம், நாங்க தான் செய்தோம், எங்கட பேரை போட்டுக்கொள்வோம். ஆனா தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவன் எத்தனை செய்வான், இது எல்லாமே கர்த்தர். எல்லா வசனத்திலையும் அவன் சொல்வான், இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தர் செய்த காரியம், இது கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், அவர்தான் எல்லாமே. அவனுடைய வாழ்க்கையில முதலாவது என்ன செய்கிறான், தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறான். அடுத்தபடியா அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த, அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா நன்மையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நன்மைகளா இருந்தாலும் அது தன்னால உண்டாகல, இது தேவனால் உண்டானது. I will praise thee. I will praise thee, O Lord, with my whole heart. I'll shoot forth all thy marvelous works. Whatever is marvelous thing happening in his life, he always praise God. He don't believe himself. He don't believe his strength. He is not put his trust on his power or his ability to do whatever things. But he said, God, whatever things happen in my life, it's marvelous. Thank you, God. He thanked to God, not for him. He don't want his name to be in the front. He want God's name in the front. மூன்றாவது please. 1 Samuel 17:26. 1 Samuel 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். இது முதலாவது, இரண்டாவது பாயிண்ட்ஸோட கொஞ்சம் தொடர்பு பட்டதுதான். அவன் எல்லா கனமும் மகிமையும் எல்லா கௌரவத்தையும் அவன் தேவனுக்கு தான் கொடுத்தான். எங்களுக்கு முன்னால எவ்வளவு பெரிய ஆளும் நிக்கலாம், எங்களுக்கு முன்னால எவ்வளவு பெரிய உயர்ந்தவரும் நிக்கலாம், படித்தவரும் நிக்கலாம், ஆனா இவர்கள் எல்லாரையும் விட என்னுடைய தேவன் பெரியவர். இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால நான் நிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம், என்னை விட கர்த்தர் பெரியவர். இந்த இடத்துல பெரிய ஒரு குரூப்பே வந்து நிக்கலாம், பிஷப்ஸ் நிக்கலாம், டீக்கன்ஸ் யாருமே நிக்கலாம், இவர்கள் எல்லாரையும் விட கர்த்தர் பெரியவர். தாவீது எந்த காரணத்திலையும் எந்த நேரத்திலையும் தனக்கு முன்னால யார் நின்றாலும் அவர்களை தேவனுக்கு அடுத்துதான் வைத்திருந்தார். ஆனா நாங்க சில நேரம் என்ன செய்கிறோம், எங்களுக்கு யாராவது முக்கியமான ஒருத்தர் வருவாரா இருந்தா அவரை கனப்படுத்துறதுக்காக அவரை கொஞ்சம் உயர்த்தி கதைச்சிடும், தேவனை மறந்துடும். ஆனா தாவீது எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நேரத்திலையும் மறக்க மாட்டான். அவனுடைய முழு நோக்கம் கர்த்தர் உயர்ந்தவர். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் பார்க்கிறவர் அவர்தான். இந்த பெலிஸ்தன் அவனுக்கு முன்னால் அவ்வளவு பெரிய ராட்சதன் நிற்கிறான். அவன் சொல்றான், எனக்கு அவன் பெரியவன், அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சேனைக்கு தளபதியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரமே சகலவற்றுக்கும் அதிபதி. God is the only one, is mighty, marvelous, holy. He is everything. Then the others. That's what the poet David saying. This Palestine is not a big deal for me. Who is this guy? He's a big military officer. I don't care. He's a prime minister. I don't care. He's a president. I don't care. In front of God, I don't care anyone. He is first. God and then everything. நாலாவது Psalms 143:10. சங்கீதம் 143:10. வாசிங்க பாப்போம்.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. You read that? Teach me to do thy will, for thou art my God. Thy spirit is good. Lead me on into the land of uprightness. You know that David says, it's not my will, it's not my wish. Sometimes we make our wish. This should happen. I want this. If this has happened, it's good for me. But David says, no. What is God's will? That's what I want. What's God desire? What God thinking? What God wants to do? That's what happened in my life. It's not my own idea. It's not my own thoughts. It's not my own desire. No. God, what God put in my heart, what God put things in our life, that should happen. His will should happen. தாவீது சொல்றான், கர்த்தாவே என்னுடைய சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம் நடக்கணும். நான் எந்த வழியில நடக்கணும் என்கிறத கூட நீங்க தான் எனக்கு போதிக்கணும். நான் எப்படி வாழணும் என்கிறத கூட நீங்க தான் போதிக்கணும். சில நேரம் பிரச்சனை சோதனை வார நேரம் ஓடிடுவான். எந்த காட்டுக்கு ஓடினாலும், எந்த வனாந்தரத்தில் ஓடினாலும் அந்த இடத்துல இருந்து சொல்லுவான், கர்த்தாவே நீரே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நான் வறண்ட நிலத்தில் இருந்தாலும் சரி, நீர்ப்பாய்ச்சலான தேசத்தில் இருந்தாலும் சரி, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். உம்முடைய சித்தத்துக்கு மாறாக என்னுடைய எந்த ஒரு விருப்பம், என்னுடைய ஏதாவது ஒரு விருப்பமா இருந்தால் அது வேணாம். அவன் வாஞ்சியா இருந்தான் தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் தான் கட்டுவான். ஆனா அதுக்கு அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நான் ஆலயத்தை தானே கட்ட மாட்டேன், ஆனா அந்த ஆலயத்துக்கு வேண்டியதான பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், மகன் வந்து கட்டட்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்காக எதையும் செய்கிறவனா இருந்தான். He will do whatever. If this is the God's will, he do whatever he wants. Whatever God wants, he don't care. He'll do that. அஞ்சாவது சங்கீதம் 12:6. சீக்கிரமா ஒரு 10 நிமிஷம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி குடமிடப்பட்டு வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? தேவனுடைய வார்த்தை அவனுக்கு அதுதான் அமிர்தமா இருந்தது. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனமும் அவனுக்கு அமிர்தமா இருந்தது. வேற தாட்ஸே இல்லை அவனுக்கு. அதுல மகிழ்கிறதும் அதுல சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையில அவன் சந்தோஷமா இருக்கிறது போல அவனுக்கு பெரிய பேரின்பம் வேற எதுவுமே இல்லை. அவனுடைய அந்த சுரமண்டலத்தை எடுத்து, அந்த ஹார்ப் எடுத்து அவன் வாசிக்க வெளிக்கிட்டான்டா, தேவனுடைய மகிமையை பாடி அவருடைய சந்தோஷத்துல அவன் மகிழ்கிறத போல வேற எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியல. He always filled with his spirit, and then he always enjoyed God's wonder. He always enjoyed with God. Whatever God want to do in his things in his life, he's enjoy that. He's happy. He's always happy with God. He is happy in his presence. ஆறாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34. சங்கீதமும் 1 சாமுவேலை நீங்க இந்த ரெண்டே கையை வச்சு கொள்ளுங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது.
நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தரும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். இப்ப தாவீது என்ன தெரியுமா, தனக்கு ஏதாவது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை இருந்ததுன்னு சொன்னா அந்த வேலையை சரிவர செய்து முடிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பான். ஒரு கரடி வருது, ஒரு சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை அவன் எதை காப்பாற்றணும்? முதலாவது எதை காப்பாத்துறான் சொல்லுங்க? முதலாவது என்னத்தை காப்பாத்துறான்? ஆட்டுக்குட்டிய. தனக்கு ஒரு நேர் எடுக்கிறத பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு கொடுத்த வேலைன்னா ஆடு மேய்க்கிற வேலை. அந்த ஆடு மேய்க்கிற வேலையில அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். என்ன தெரியுமா, வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கணக்கு எடுக்க கூட இந்த ஆடுல ஒன்று கூட குறையக்கூடாது. தனக்கு காயம் வருதோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த பக்கம். கொடுத்த வேலையில உண்மையா இருந்தான். உண்மையா இருந்ததுனால முதலாவது அந்த கரடிக்கு இந்த சிங்கத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கிறான். அதுக்கு பிறகு தனக்கு மேல பாய்ஞ்சு வார நேரம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டான். இப்ப தனக்கு மேல பாய்ஞ்சு வார நேரம் அதனுடைய தாடையை பிடிச்சு கிழிக்கிறான். இப்ப சொல்றான், ஆண்டவரே என்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக இருந்து சொல்றேன், இந்த சிங்கத்துடைய வாய்களை, இந்த கரடியுடைய வாயை கிழிச்சது போல இந்த பெலிஸ்தரை நாசமாக்குறதுக்கு எனக்கு ஒரு கணம் போதாது. It's easy. With God, I can do anything. With God, I will overcome this. With God, I will destroy the enemy. With God, destroy this lion. His trust on God. ஏழாவது 1 சாமுவேல் 24:4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய இதை நீ வீட்டை போய் வாசிங்க. இப்ப என்ன தெரியுமா, இப்ப அவனுக்கு ஒரு வழி வருது, குறுக்கு வழி. எப்படி வழி? ஷார்ட்கட். ராஜாவாகிறதுக்கு தேவன் சொல்லிட்டார். கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டார், நீ ராஜாவாக போறன்னு சொல்லி. இப்ப அவனுடைய மனுஷர் சொல்றாங்க, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். தாவீதுக்கு சொல்றாங்க, அவன் தலையில கல்லை தூக்கி போட்டுரு, சவுலை எப்படியாவது கொண்டுட்டு நீ ராஜாவாகிரு. இப்ப அவன் என்ன திரும்ப சொல்றான், இந்த குறுக்கு வழியெல்லாம் எனக்கு வேணாம். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணுமா, குறுக்கு வழியில அதை செய்யணுமா, குறுக்கு வழியில இதை செய்யணுமா, அதெல்லாம் வேணாம். அவன் சொல்றான், நேர் வழியிலேயே போய் நான் நேர் வழியிலேயே ராஜாவாகிறேன். ஆடு மேய்க்கணுமா, இன்னொருத்த மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல போய் அவனை அடிச்சு திறத்திட்டு அங்க இல்ல. ராஜாவாகணுமா, இல்ல. எதுவா இருந்தாலும் அவன் தேவனுக்கு விருப்பமான விதத்துல செய்தான். தனக்கு இருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணல. தனக்கு இருந்ததான பலத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணல. தனக்கு இருந்ததான டேலண்ட ஒரு இடத்துல அவன் துஷ்பிரயோகம் பண்ணல. எல்லா நேரத்திலையும் எது நேர்மையா இருந்ததோ அதை செய்தான். அவன் தவறின பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற பொழுது திரும்பி வர்றான். இதுதான் தாவீதுடைய கரெக்ட். What do you do? There is an option coming. So his soldiers tell him to do things. Kill Saul. Then you're a king. And you know what David says? Oh, I don't want this crooked way. I don't want this shortcut. No. If I want to be a king, he have a purpose, he have a will, he know which day, which month, which year I should be a king. So I don't need this shortcut. If I kill Saul, so I'm the king now. But I don't want this. I don't want this crooked way. I want the straight
I want to go on this straight way. What God tells me to do, I'll do this. எட்டாவது ரெண்டு சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து. இப்ப தேவனுடைய ஊழியக்காரன் வந்து சொல்றான், டேய் தாவீது, நீ செய்யறது பெரிய பாவம், நீ செஞ்சது பெரிய ஒரு மகா பெரிய கொடுமை. இப்ப தேவனுடைய ஊழியக்காரர் வந்து சொல்லும் பொழுது முதல் அவன் வந்து எல்லாத்தையும் தனக்கு தான் நினைச்சான். என்னன்னு சொன்னா, தனக்கு இருந்ததான தன்னுடைய சிநேகிதனோட இருந்தான். அவன் என்ன தெரியுமா சொல்றான், அவன் சொல்றதெல்லாம் இவன் கேட்டு கேட்டு செய்ததாலதான் கடைசி இந்த நிலைமைக்கு இவன் வந்திருக்கிறான். இப்ப வந்து தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அவன் என்ன தெரியுமா செய்யறான், அவனுக்கு முதலாவது ஒரு மனத்தாழ்மை வருது. இந்த மனத்தாழ்மை தான் கர்த்தருக்கு முன்னால அவனை உயர்த்தி வச்சது. அந்த தாழ்மை அவனை மேல உயர்த்திச்சது. தனக்கு இருந்ததான தான் ராஜான்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவனுக்கு தெரியும் where I came from. He know where I was. நான் அங்க இருந்த நேரம் என்னை தூக்கி விட ஒருத்தருமே இல்லை. ஆனா இப்ப என்னை தூக்கி விடுறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. நான் விழாதபடி பிடிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. நான் போன்னு சொன்னா போறதுக்கு 10 பேர், வாரதுக்கு 10 பேர் இருக்கிறான். இவ்வளவு பேர் இருந்தாலும் but still with God I am nothing. அவருக்கு முன்பதாக I am nothing, I am zero. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் பெரியார், நான் எவ்வளவு இந்த சொத்தெல்லாம் வந்து ஒரு நாள் அழிஞ்சிடும், இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஆனா நீர் ஒரு நாள் மாறாதவர், நீர் தான் எனக்கு பெரியவர். நான் உங்களுக்கு முன்பதாக எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தப்படுகிறனோ அவ்வளவு அளவு நீர் எங்களை உயர்த்துவீர். அதை அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். அடுத்து சங்கீதம் 8வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைப்பீர். அவன் என்ன தெரியுமா செஞ்சான், அவன் தேவனுடைய செயல்களை மிகவும் நேசித்தான், தேவனுடைய ஆலயத்தை மிகவும் நேசித்தான், தேவனுடைய ஜனங்களை மிகவும் நேசித்தான். அவனுக்கு ஒரு இடத்துல என்ன செய்யறான், எல்லாவற்றையும் அடித்து பிடிச்சி எடுத்துட்டு வார நேரம் அவன் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா, தனக்கு வேணும்னு சொல்லி சொத்து வச்சு கொள்ளல. அவன் தனக்கு தேவை தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி அவன் சேர்த்து கொள்ளல. வந்த எல்லாவற்றிலையும் எல்லாருக்கும் அவனுக்கு தெரிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறான். நாங்க என்ன தெரியுமா செய்வோம், சில நேரத்துல இருக்கும், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய மனுஷர்களுக்கு செய்கிறதுன்னு சொல்ற நேரம் அந்த கை வந்து இந்த வேர்ட் நல்லா இருக்கும். இது சில நேரத்துல இந்த சில வார்த்தைகள் இந்த இந்தியா மொழியில நல்லா தான் இருக்கும், கஞ்ச பிசுனா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா, கர்த்தர். ஆனா இவன் என்ன தெரியுமா செய்வான், தனக்கு அவனுக்கு தெரியும், தான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்றதுனால அவனுக்கு தெரியும், கர்த்தர் நான் என்னோட இருக்கிறபடியா கர்த்தர் எனக்கு தருவார். ஆனா தனக்கு வந்த எல்லாவற்றிலையும் தனக்கு இருக்குதோ இல்லையோ அவன் தேவனுடைய அந்த 2வது கட்டளைய அழகா நிறைவேற்றுவான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் வந்த அவ்வளோத்தையும் பிரிச்சு எல்லாருக்கும் முதல்ல அனுப்புனான். யூதால இருக்கிற அவ்வளோ பேருக்கு அனுப்புறான், எல்லா மூப்பர்களுக்கு அனுப்புறான். வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கொள்ளுங்க. அங்க ஒரு யுத்தத்துக்கு போனோம், அவ்வளவு பேரையும் அடிச்சு பிடிச்சு எடுத்துட்டு வந்தோம், இந்தாங்க அதுல ஒரு பங்கு நீங்களும் வச்சுக்கொள்ளுங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க.
அவனுக்கு தேவையா? ஆண்டவரே சொல்லிட்டார் நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லி. பிறகு அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கணும்? பிறகு நான் என்னத்துக்கு சொத்து சேர்க்கணும்? இவரே இப்படி எனக்கு சொல்லிட்டார், பிறகு நான் என்னத்துக்கு சொத்து சேர்க்கணும்? ஆனா அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனுடைய நோக்கமே தேவனுக்காக செய்யணும், ஜனங்களுக்காக செய்யணும், மற்றவர்களுக்காக செய்யணும். He is not live for himself. He lived for God. He lived for others. He always stand on others' shoes and feel the other's burden. And then that's the reason he helped everyone. His thought is everybody in his kingdom should live peace and prosper. அடுத்தது 10வது சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழி. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொண்டிருந்ததனால தான் தேவன் கர்த்தர் அவனை உயர்த்தினார். He always obeyed God. The obedience is the success for his life. The obedience. 11வது 30வது அதிகாரம் சங்கீதம் 30:12. அவன் எப்பயுமே, நீங்க அந்த வசனம் தெரியுங்க, அவன் எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதையும் ஆராதனை செய்கிறதையும் தன்னுடைய லைஃப்ல ஒரு பாட்டா வச்சிருந்தான். என் தேவனாகிய கர்த்தாவே, என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன். அவனுடைய லைஃபே ஒரு ஆராதனையாகவே இருந்தது அவனுடைய வாழ்க்கை. அதான் அவனுடைய இன்னொரு சக்சஸுக்கான விஷயம். அவனுடைய இன்னொரு சக்சஸுக்கான விஷயம், அவனுடைய லைஃப் எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லுது. He thank God all the time, any situation, any troubles, any blessings, any situation, anything. He thank God. The thankful life is another success for his life. ஆமென். அடுத்தது இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 11வது காரியம், தாவீது அவனுக்கு எப்பயுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை அவன் காட்டுகிறவனாயிருந்தான். 12வது காரியம், எப்பயுமே கற்றுக்கொள்ளுகிறதுக்கு வாஞ்சியாவே இருந்தான். யார்கிட்ட தெரியுமா? தேவனிடத்துல. அவன் கற்றுக்கொள்ளுகிறதுக்கு தன்னுடைய இருதயத்தை எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பதாக திறந்து வச்சிருந்தான். கற்றுக்கொள்ளுகிறதுக்கே தேவனுக்காக தன்னுடைய இருதயத்தை திறந்து வச்சிருந்தான். வேற எதுவுமே இல்லை, வேற யாருக்காகவும் இல்லை. கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் இருந்தா உடனே ஆண்டவரே தன்னுடைய இருதயத்துல போட்டு பூட்டி வச்சு கொள்வான். சங்கீதம் 25:4 அதுல நீங்க வாசி பாருங்க. 13வது காரியம், தனக்கு தேவையா ஏதாவது வருமா இருந்தா வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டான். என்ன தெரியுமா சொல்றான்? எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டான். யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் நிற்க மாட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவி வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து. நான் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கையும் போய் நான் பின்னால கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர், என்னை நடத்தினவர் கர்த்தர், என்னை ராஜாவாக்கினவர் கர்த்தர். அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் எதற்காகவும் எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்திலையும் நிற்க மாட்டேன். யாரிடத்திலையும் போய் தலை சொரிஞ்சிட்டு நிற்க மாட்டேன். I'm not going to begging someone. I don't want to beg from somewhere else. I know my provider is God. He is my provider. He fulfills everything in my life. Whatever, if I want something, I'm going to ask God. He will fulfill everything in my life. கடைசி இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். சங்கீதம் 19வது அதிகாரம் 13-14வது வசனம்.
பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாவிட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமமாகி பெரும் பாகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலை அவனுடைய வாழ்க்கையில என்ன காரியம் ஏதாவது நடந்ததோ, தன்னால எது நடந்ததோ அது தன் நிமித்தமா நடந்தது, அதுக்கு தேவன் பொறுப்பு இல்லை. ஆனா தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை செய்கிறாரோ அது தேவன் எனக்கு செய்தார். இந்த காரியத்தை அவன் புரிஞ்சு பிரிச்சு வச்சிருந்ததுனாலதான் தான் செய்கிற காரியத்துக்கு அவன் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். அதே நேரம் அடுத்து என்ன தெரியுமா சொல்றான்? ஏதாவது தேவன் ஆசீர்வாதம் வருதா இருந்தா இது கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. இந்த காரியங்கள் அவன் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து புரிஞ்சு வச்சிருந்தபடியா தான் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த 14 காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தா தேவன் எங்களையும் பார்த்து சொல்லுவார், என்னையும் பார்த்து சொல்லுவார். இதற்கு இணங்கி நாங்க வாழ்வோமா இருந்தா எல்லாவற்றையுமே தேவன் 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 கர்த்தர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக எதையும் எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டார். இனி வரப்போகிற காரியங்களையும் இயேசு கிறிஸ்து எனக்காக முன்னின்று நடத்துவார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால் நாங்கள் இப்படி வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களில் வருகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமையான கரம் எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த தாவீது உம்மை நம்பி உம்மை நேசித்து உம்முடைய வழியிலே நடக்கிறது மாத்திரமல்லாமல் உம்முடைய சித்தத்தை நோக்கி வாழ்கிறவனாய் இருந்தபடினால் கர்த்தர் நீர் அவனை உயர்த்தி 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 உயர்ந்த இடத்துல நீர் ஒரு சிங்காசனத்திலே வைத்திருந்தீரப்பா. அது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்களும் உங்களுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களையும் நீர் சொல்லி இருக்கிறீர், உன்னை நான் உயர்ந்த ஸ்தானங்களிலே வைப்பேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, உம்மை நேசிக்கிற நேசிப்பிலே உண்மையாய் இருக்க கிருபை செய்தல்லுங்க. உம்மை உண்மையாய் நேசிக்க கிருபை செய்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.